என்னம்மா வாழைக்காய் அரிஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன செய்றீங்கன்னு? மாங்காய், முருங்கைக்காய், பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். வாழைக்காயை கறி வறுவல் மாதிரி வறுக்க போறேன். வாழைத்தண்டும் வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வாழை மரத்தோட ஸ்பெஷலா இன்னும் வாழைப்பூ தான் மிஸ்ஸிங்க. ஓகே ஓகே, சமையல் செஞ்சாச்சா? முக்கால்வாசி செஞ்சிட்டீங்க போல இருக்கு. செஞ்சாச்சு. வாழைக்காய் லாஸ்டா வறுப்போம் அப்படின்னு இருக்கிறேன். சரி சரி சரி, அரிஞ்சிட்டு கூப்பிடுங்க. வாழைக்காயெல்லாம் அரிஞ்சிட்டேன். இதுல உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு கலரி வைப்போம். ஓகே. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, நல்லா காரமா இருக்கும். ஒரு பாதி உப்பு போட்டு இப்போ பெசரி வைப்போம். நல்லா பெசரிட்டான், இருக்கட்டும். சரி. இப்போ தாளிக்கிறதுக்கு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி 2 துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா. இதை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் இந்த வாழைக்காய்க்கு மட்டும்தான் அரைக்கிறேன். நீங்கள் நிறையாவோ கொஞ்சமாவோ செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டு குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். சரி. பாருங்க. ஓகே, இது மாதிரி அரைக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கூடவே ஊற்றணும். ஒரு சின்னதாக 2 துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி இதில் போட்டுக்குவோம். இது வறுபட்டுடுச்சு. பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சோம்ல, குறைப்பா அதை போட்டுக்கலாம். அதுல இந்த வதக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வாழைக்காயை கொட்டிக்கலாம். பெசரி வச்சோம்ல அந்த வாழைக்காயை இதில் கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி கிண்டுவோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வாழைக்காய் வேகிறதுக்கு தான் ஊற்றணும். இப்போ மூடி வச்சிருவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு இதை வறுத்துட்டு இந்த தேங்காயை இதிலே போட்டுடுவோம். தேங்காய் 2 பத்தை இருக்குமா? 2 பத்தை இருக்கும். ஒரு 1/4 மூடி அம்மா திருவி இருக்காங்க. இது வறுத்தது போதும். சரி, பேசுறது ஆறிட்டு வந்து. ஓகே.
இது ஆறிடுச்சு. இப்போ அது குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ குறப்பாக அரைச்சதே இதில் போட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் இப்போ சிம்மில் வச்சு செத்த நாளைக்கு மூடி வைப்போம். A few moments later. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. ஓகே, சாம்பார்லாம் வச்சுட்டேன். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ஓகே, அடுத்தது பொரியலுங்க. அதுக்கு வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டில் நீ சாம்பார், வாழைத்தண்டு பொரியல், வாழைக்காய் வறுவல். இந்த வறுவலை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கறி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கு வாழைக்கானே தெரியாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகேம்மா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பாய் பாய்.